நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்த ஆள் நீதானா? என்ன சொன்ன? கிட்ட வராது. உன்னோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி பேசுறியா? ஓகே, புரியுற மாதிரி சொல்றேன். என்னோட சிஸ்டம் இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி நான் என்கேஜ் பண்ணிட்டேன். காமெடி பண்றியா? அதெல்லாம் இல்ல. ஃபேமிலி எங்க இருக்கா? ஃபேமிலி வந்து ஃபேமிலி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கா. இது இந்த அட்ரஸ்ல. நினைச்சா என்ன காரியம் பண்ணிட்ட? அந்த இடத்துக்கு ஆளுங்க அனுப்புறேன். நில்லு! ஏய் நில்லு! நில்லு! என் கல்லை எடுத்தது மட்டும் இல்லாம அவனை வேற பிடிக்க போறியா? என்னால உன்னை தடுக்க முடியாத நான் நினைக்கிறேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. அதான் இங்க வந்துட்டேன். ஆமா, ஃபேமிலி ஃபேமிலி வந்துட்டியா? வா. என்ன? இல்ல 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 இல்ல, இங்க இருந்து போயிடு. இல்லனா நீ மாட்டிப்ப. அந்த கிறுக்க புடிச்சவன் உன்னை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். போ போ போயிடு. அதான் சொல்றேன், போ. கவலைப்படாத, அவனுக்கு இந்த இடமே தெரியாது. நீ வா, வந்து உட்காரு. ஐயோ இல்ல ஃபேமிலி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போ. அப்போ நான் இருக்கிற இடத்த நீ தான் அவங்கிட்ட சொன்னியா? அது வேணும்னு சொல்லல, ஆனா தெரியாம உளறிட்டேன். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தான். இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அத அவங்க பாத்துக்குவாங்க. ஹலோ சார். நான் சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணல, இங்க ஒரு ஷோவும் பண்ண போறேன். என்னது ஷோவா? ஹேய், ஆக்சுவலா நான் நிறைய வாட்டி ஆர்டர் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் அவங்க என்ன ஒரு கெட்டவனா தான் பாத்துருக்காங்க. நீ மட்டும் அங்க வரலன்னு வையேன், அப்புறம் நான் வெளியவே வந்திருக்க முடியாது. அதனாலதான் இந்த ஏற்பாடு எல்லாமே. நீ எனக்கு பண்ண உதவிக்கு இது கைமாறா நீ நினைச்சுக்கோ. சியர்ஸ். குடி. ஆனா பூமி வாசிங்க எல்லாம் ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும்னா இப்படிதான் பண்ணிப்பீங்களா? அது செய்யற உதவியை பொறுத்து. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதுக்கு தான் இது. அப்போ ஒருத்தரோட உயிரை காப்பாத்துனா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னது கல்யாணமா? நீ என்ன முட்டாளா? அவன் எனக்கு வேண்டாம். அதெல்லாம் இருக்கட்டும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதோட வேற யாருக்கு ஹெல்ப் பண்ணிருக்க? யாருக்கும் இல்லையே. எல்லாரும் உன்ன மாதிரி இப்படி அழகா இருக்க மாட்டாங்கல்ல. கரெக்டா தான் சொன்ன. ஆமா, நீ எங்க இருந்து வர? நான் இங்க இருந்து தூரமான இடத்துல இருந்து வரேன், நட்சத்திரங்கள் எல்லாம் தாண்டி. அப்படின்னா நீ ஒரு ஏலியனா? உனக்கு எப்படி அது தெரியும்? நீ யார்கிட்ட சொல்லிடாத. நானும் ஒண்ணு சொல்லவா? ஆக்சுவலி நானும் ஏலியன் தான். நிஜமாவா? அப்பவே நினைச்சேன் உன்ன மாதிரி அழகானவ சாதாரண மனுஷனா இருக்க முடியாதுன்னு. நான் கேட்டன் கிரகத்துல இருந்து வரேன். நீ? நானா? நான் வந்து பிளானட் 265ல இருந்தேன். பிளானட் 265வா? அது எங்க இருக்கு? அது என்னால ஏன் பார்க்க முடியல. எங்க இருக்கு அது? என் பிளானட் ரொம்ப சின்னது. அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். உன்னை இந்த பூமியில பார்த்ததுல சந்தோஷம். அதுவும் நல்ல இடத்துல இருந்து வந்திருக்கேன். நல்ல இடத்துல இருந்து வந்து பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். கிளவுஸா போட்டிருக்கீங்க, காட்டு. இல்ல, என் பிளானட்ல இருக்கவங்களோட ஸ்கின் ஸ்ட்ரக்சர் மத்த இடத்துல இருக்கிறவங்கள விட ரொம்ப வித்தியாசமானது. சோ எங்களெல்லாம் டைரக்டா டச் பண்ண முடியாது. டச் பண்ணா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி என்ன பிரச்சனை ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு இப்ப நடக்க போகுதுல, அது மாதிரி தான். ஆத்தாடி, ஃபேங், இங்கே வந்தீங்க? திரும்பவும் இந்த ஸ்மெல் வருது. என்னோட கல்லு. என்னோட அண்ணன் இங்க வந்திருக்காரு, நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. நடிச்சதெல்லாம் போதும். இப்ப வரையா வீட்டுக்கு போலாம்? நடிச்சுக்கிட்டேன். நான் நடிக்கலாம் இல்லைங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் இங்க வந்தேன். இன்ஸ்பிரேஷன்?
சரி அப்பா வா. போங்க சார் போலாம். என்ன விடுங்க விடுங்க அவரை. ஐயோ, அவரை வாங்க சார். என்ன விடுங்க, என்னோட ஃப்ரீடம் நீ பறிச்சுக்கிட்டு இருக்க. நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தேன், வேலையை முடிக்கிறேன்னு என்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்க. நீ ஒழுங்கா அதை செய்யல, அப்புறம் நீ ஜெயில தான் போய் உட்காரணும், ஞாபகம் வச்சுக்க. வாங்க. இருங்க இருங்க. விடுங்க. உன் ஆளுகளை ஒழுங்கா விட சொல்லு, இல்லனா எனக்கு கோவம் வந்துரும். என்னடா இது, அந்த கல்லு எங்க இருக்குன்னே தெரியலையே. ஒருவேளை அது இங்கே சௌஷி, இல்லையோ? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்சம் தள்ளி போறியா? யார் இவ? அவன் என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர இருக்காங்களா? இனிமே இவன் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. அது இவன்கிட்ட இல்ல, ஒருவேளை அது இவனோட வீட்ல இருக்குமோ? வாங்க போலாம். விடுங்க, விடுங்க. அவனை விட்டுருங்க. அவனுக்கு பதிலா நீங்க என்ன கூட்டிட்டு போங்க. தேவையில்லாம என்ன ரூடா நடந்துக்க வச்சிடாத. அவன் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட். அவனை விட்டுருங்க ப்ளீஸ். விடுங்க விடுங்க. அண்ணே, சௌஷி சொல்றது உண்மைதான். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அவன் மட்டும்தான். இங்க பாரு, இன்னைக்கு இவளை என் கூட கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கோயே, அப்புறம் என்னால எதுவுமே வரைய முடியாது. பாத்துக்க. சரி சரி. எதுக்கு இப்படி பண்றாங்க? நீ ஒத்துக்கிட்டியா? நீ வா போலாம், வா 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 வா. வாவ், சூப்பர். இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? சத்தியமா இல்ல. இந்த மனசாட்சியே இல்லாத மிஷின் கிட்ட பேசி பழகி நானும் ஒரு மிஷின் மாதிரி ஆயிட்டேன். பேசி முடிச்சிட்டியா? இங்க பாரு, என்ன? போய் உன்னோட ரூம்ல தூங்க. அப்புறம் நீ கெஸ்ட் ரூம்ல படுத்துக்க. ஓகே, நான் தான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். எனக்கு இது போதும். கெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா சொல்லு. இப்பவா நம்ம போலாம். எனக்கு தெரியும் எங்க இருக்குன்னு. எங்க? வா சொல்றேன், போலாம். போலாமே. ஹலோ சார், சௌஷியை பத்தி எதுவும் தெரியல. அதான் எனக்கு கவலையா இருக்கு. அவ பைத்திய மாதிரி நடந்துக்கிறா. அவ ஒரு நாள் இங்க இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்காக. மத்தத நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே சார். வாவ். சொன்னவங்க சும்மாவா சொன்னாங்க? பெட்ல படுத்தாலும் நல்லாதான் இருக்கு. கடவுளே, இந்த பூமி வாசிங்களும் ரொம்ப ஜாலியா இருக்காங்களே. இல்ல, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? கல்ல கண்டுபிடிக்கிறதுக்காக. அதத்தான் நம்ம பண்ணணும். என் கல் எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு. ஏன் அந்த கல்லை மட்டும் நம்மளால உணரவே முடியல? அந்த கல் எங்க இருக்கும்? அப்ப நாமளே தான் போய் தேடணும் போல. தண்ணி எங்க ஒழுகுது? வாவ்,
யாரு? நம்மளோட கல்லு எங்க தேடியும் கிடைக்கலையே. அவன்கிட்ட வேற மாட்டிருப்போம். ஒருவேளை அவனோட ரூம்ல இருக்குமோ? நாம இவன் உடம்ப செக் பண்ணவே இல்லைல்ல. முதல்ல கல்ல தேடு, அதை விட்டு அவன் உடம்ப தேடாத. என்ன புரியுதுல? சொல்லு, நீ என்ன திருடின? என்னடா இது? அன்னைக்கு இவன் உடம்பதான் பார்த்தோம், இப்ப பார்த்தா இவனே அழகா இருக்கா. வானத்துல நட்சத்திரம் மாதிரி இவனோட கண்ணு பல பலன்னு ஜொலிக்குது. இமயமலை மாதிரி இவனோட மூக்கு நீளமா இருக்கு. அப்புறம் வாயே இது பார்க்க எப்படி இருக்கு? பதில் சொல்லு. வலி 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 வலிக்குது. ஒழுங்கா சொல்லு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். நான் எதையும் திருடல. நான் என்னோட கல்லை தேடிதான் இங்க வந்தேன். பொய் சொல்ல கூட உனக்கு தெரியல. உனக்கு சம்பந்தமான பொருள் என் ரூம்ல எப்படி இருக்கும்? நான் சொல்லியும் நீ நம்பல. என்ன பண்றது? வேணும்னா நீ என்ன சர்ச் பண்ணிக்கோ. உனக்கு வெக்கம் மானங்கிறதே சுத்தமா கிடையாதா? என் தம்பி உன்னை எப்படி ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டான்னு எனக்கு தெரியல. நானும் உன்னை கேக்குவா? பிராங்க்லி ரொம்ப நல்லவன் தான். அவனுக்கு எப்படி உன்ன மாதிரி ஒரு அண்ணன்? இனி ஒரு செகண்ட் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். என்னடா இது? இவன் இருக்கும் போது மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீ என்ன பண்ற? நீ என்ன தொட்டதாலதான் என்னால இதை சரியா செய்ய முடியல. விடு என்ன, விடு, விடுங்கறல. காட், மேல வா. ஒரு சைக்கோ மாட்டிருக்கு. என்ன விடுங்க, என்ன விடுங்க. இங்க பாருங்க, நான் பிராங்க்லியோட ஃப்ரெண்ட். நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அவன் எழுந்திருச்சதுக்கு அப்புறம் என்னன்னு போய் சொல்லுவீங்க? நடு ராத்திரில வெக்கமே இல்லாம என் ரூமுக்கு வந்திருக்க. நீ இந்த மாதிரி நடந்துக்கிறத எப்படி என்னால அவங்கிட்ட சொல்ல முடியும்? என்ன விடுங்க, என்ன விடுங்க. இவளை கூட்டிட்டு போங்க. என்ன விடுங்க.
சொன்ன கேளுங்க. வாங்க மேடம். என்ன மேடம் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்களே கொண்டு போய் உங்களை வீட்டுல விட்டுறோம். நானே போய்க்கிறேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. மிஸ்டர் பிராங்க், மறுபடியும் ஓடிட்டாங்க. என்னடா பண்றது? வா. குட் மார்னிங். சௌஷி எந்திரிச்சிட்டாளா? அவ இங்க இருந்து போயிட்டா. என்னது போயிட்டாளா? நான் மட்டும் இங்க இருக்கும் போது அவ எப்படி போவா? நான் போய் பார்த்துட்டு வரேன். சௌஷி, ஹே சௌஷி. ஹே ஃபேங், பெட் எல்லாம் அப்படியே இருக்கு. நேத்து நைட்டே அவளை அனுப்பிட்டியா? இப்ப அது முக்கியம் இல்ல. இங்க பாரு, அந்த மாதிரி ஆளுங்க கூட நீ சேர்றது உனக்கு தான் நல்லது இல்ல. நல்லதுன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன், ஆனா நீ மட்டும் செய்ய மாட்ட. இது வரைக்கும் உன்னோட காதல் கதைகள் எத்தனை வெளியே வந்திருக்கு தெரியும்ல? நம்ம பேரண்ட்ஸ் வேற உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப எதுக்கு நீ அதை இழுக்கிற? உன்னோட வேலையை போய் நீ பாரு. எக்ஸிபிஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த ஆர்ட் வேலை எல்லாத்தையும் முடிக்கணும். நீ ஃப்ரீயா இருக்க வேண்டாமா? அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கலன்னா நீ ஃப்ரீயா இருக்க முடியாது. ஹே ஃபேங், சரி அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா சொல்லு. அவளுக்கும் எனக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. ஹே ஃபேங், ஏய் என்னடா பண்றீங்க? இங்கே நான் ஒரு ஜெயில் கைதியா? ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க, நீங்க போங்க. மிஸ்ஸஸ் ஃபேங், யாருக்கும் தெரியாம என்ன எதுக்காக இங்க வர வச்சீங்க? என் ஹஸ்பண்ட் வீட்ல இல்ல, சோ நீ இப்படி பேச வேண்டிய அவசியமும் இல்ல. வந்து உட்கார். அக்கா, நான் இப்படி வந்து உங்களை பாக்குறது சரி கிடையாது. கம்பெனில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களால தானே நான் இப்போ ஜெனரல் மேனேஜரா இருக்கேன். நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு புரியுது. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். என்னாச்சு? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஃபேங் தான் காரணம். அவன் தம்பி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கம்பெனில போய் வேலை செய்வான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஃபேங்க் அவன் கிட்ட என்ன காரணம் சொன்னானே தெரியல. இப்ப அவன் ஆர்ட் எக்ஸிபிஷன் வச்சு ஆகணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கான். அந்த ஃபேங்க் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ண போறான். இதுல லீ அவன் வாய்ப்பை விட்டுருவானு பயமா இருக்கு. அவன் இருக்கும் போது அவனால கம்பெனில எப்படி ஜாயின் பண்ண முடியும்? ஃபேங்கோட குடும்பத்துக்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அதனாலயே எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா எங்க 2 பேரையும் கடைசியில ஏமாத்திருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் நம்ம லீ சேர்மன் ஆக்குறதா சொன்னாங்களாமே, அது உண்மையா? அக்கா, டோன்ட் வரி. நான் இருக்கிற வரைக்கும் ஃபேங்கால அந்த பொசிஷனுக்கு வரவே முடியாது. நிஜமா தான் சொல்றியா? ஆ, மெமரி லாஸா? எவிடன்ஸ் இருக்கா? அவன் புத்திசாலியா இருக்கான். ஒரு எவிடன்ஸையும் அவன் விட்டு வைக்கவே இல்லை. ஆனா இந்த பொண்ணு வர வரைக்கும் நாம எதிர்பார்த்தது கிடைச்சிரும். வெல்கம் மேடம். என்னால நம்பவே முடியல. இந்த இடம் எப்படி மாறிருக்கு? ஹாய். ஹே, நான் வந்துட்டேன். சௌஷி, சீக்கிரம் எந்திரி. ஹாய் ஜாய். அதுக்குள்ள நீ ரெடி ஆயிட்டியா? நீங்க கூப்பிட்ட வேகத்துல நான் ஓடி வந்துட்டேன். எப்படி இருக்கு? இந்த ரூம் உனக்கு ஓகே தானே? ஓகே. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்க இருக்க எதையும் உடைக்க கூடாது. உடைச்சா அதுக்கு தனி பில்லு. ஓகே. இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கா? நீ அவசரப்படுற. உண்மையை சொல்ல போனா நீ கிடைச்சதுல எனக்கு தான் லக் அதிகம். எனக்கு புரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா?
நேத்து அந்த ஆள் நம்ம ரெஸ்டாரண்ட ஃபுல்லா புக் பண்ணிட்டான். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நம்ம ரிச் ஆகணும்னா அவனை மாதிரி ரிச்சான கஸ்டமர்ஸ் தான் பிடிக்கணும். நேத்து உன்னை பார்க்க ஒருத்த வந்தால, அவனை பத்தி நான் சர்ச் பண்ணேன். அவன் ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட்னு போட்டிருந்தாங்க. அவன் பேரு ஃபேங்கா. நீ என்ன பண்ற, அவனோட காலை புடிச்சு இன்னொரு தடவை கூட்டிட்டு வா, உன் காசு எல்லாம் கழிச்சிடுறேன். நான் தான் நேத்தே அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டேன்ல. நீ நிஜமாவா சொல்ற? ஐயோ செல்லமே, நீ பெரிய ஆளு, வா வா. இது இருக்குல்ல, இது நம்ம ரெஸ்டாரண்டோட லஞ்ச் அக்ரிமெண்ட். அவர் இருக்கார்ல, அவரோட எம்ப்ளாயிஸா நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட வச்சாருன்னா நான் 30% டிஸ்கவுண்ட் தரேன். சோ நீ அவர்கிட்ட போய் இந்த இடத்துல கையெழுத்து வாங்கணும், சரியா? ஆனா சாய் மேடம், எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கே. அப்படியே வெளியே போகும்போது என்னோட கல்லு வர போய் தேடணும். எதுக்கு ஒரு கல்லு? இந்த வீட்ல ஊறுபட்ட கல்லு இருக்கே. இல்லங்க, அந்த கல்லை வச்சுட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். அது அந்த பிராங்கோட கையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து நான் அந்த ஆளோட வீட்டுக்கு போனேன், ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. அவரு வீட்டுக்கா போன? அவரே கூட்டிட்டு போனாரா? இல்ல, அவர் என்ன வெளியே துரத்தி விட்டுட்டாரு. ஆனாலும் நான் அந்த இடத்துக்கு போவேன். வெரி குட் வெரி குட், நீ அந்த இடத்துக்கு போகணும். ஆனா அது எங்க இருக்கு? என்கிட்ட கேளு, எனக்கு தெரியும். என்ன பாய்ஸ பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச நீ அவரோட ஷர்ட் பாக்கெட்ல, பேண்ட் பாக்கெட்ல, அப்புறம் ஷூ சாக்ஸ் இதுல எல்லாம் தேடி பாத்தியா? ஐயோ, இல்லையே. அடடா மேடம், நீங்க ரொம்ப புத்திசாலி. இதோ போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இல்ல, ஆ? நீ எதையும் மறந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆமாமா, மறந்துட்டேன். அப்புறம் இங்க பாரு, எப்பவுமே பர்சனல் விஷயத்தை விட பிசினஸ் விஷயம் தான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, டாடா. நான் லட்சமா சம்பாதிக்க போறேன். எஸ். நீங்க சொல்லுங்க சார். குட் மார்னிங் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் நீங்க போங்க. பரவாயில்ல, இல்ல நீங்க போங்க. வாங்க போலாம். என்னடி நம்மள போ சொல்லிட்டாரு? தெரியல. மார்னிங் ஷெட்யூல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. சேர்மன் உங்களுக்கு ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னார்ல, அந்த டெலிவரி பண்ற பொண்ணு உள்ள போனதை பாத்தியா? என்ன? பாக்கல. பார்க்கல சார். இல்ல சார், இங்க நம்ம மட்டும் தான் இருக்கோம். இங்க பாருங்க, எல்லாரும் மீட்டிங் ரூமுக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னோட கல்லு இதோ வந்துட்டேன். கல்லு, நீ எங்க இருக்க? இதுக்குள்ளயா? இல்ல இதுக்குள்ளயா? இல்ல இது இங்கயாவது இருக்கியா? எங்க இருக்க? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார். சரி, கிளம்பு. ஓகே சார்.
ஒழுங்கா நீயே வெளியே வரியா இல்ல நான் அங்க வரவா? என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. உனக்கு 3 செகண்ட் டைம் தரேன். 1. நீதானா? சொல்லு. உனக்கு என்ன வேணும்? நான் 3 விஷயத்துக்காக இங்க வந்திருக்கேன். முதல் விஷயம், என்னோட கல்லை என்கிட்டே திருப்பி கொடு. திரும்பவும் கல்லா? அது என்ன விஷயம்னு சொல்லு. உங்க பூமியில அது எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னன்னா அது அத சிப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. என்னது தெரியாதா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஐ திங்க் நீ என்கிட்ட வரதுக்காக பண்ற விஷயங்களை நீ கொஞ்சம் மாத்தலாம். நான் உங்ககிட்ட உண்மையதான் சொல்றேன். இதுக்கு நான் உங்களை அன்னைக்கு காப்பாத்தாமலே இருந்திருக்கலாம். இப்ப என்னால வீட்டுக்கு கூட போக முடியல. சுத்தமா மனசாட்சி இல்லாதவரை தான் நான் காப்பாத்திருக்கேன். மனசாட்சியா? நீ என்ன காப்பாத்துன நான் சொன்ன? வெல்கம். ஹலோ அங்கிள், சாரி லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. நீங்க மிஸ்டர் ஃபேங்கோட பண்ண போற பிளைண்ட் டேட்ட பத்தி உங்க ஃபேமிலி சொன்னாங்கல்ல? அவங்க ஒரு விஷயத்த பண்ண சொல்லி நான் எப்படி அதை பண்ணாம இருப்பேன்? இத நீங்களும் மிஸ்டர் ஃபேங்கும் தான் ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமா, நான் தான் காப்பாத்தினேன். இல்லனா அந்த ஆக்சிடென்ட்ல நீ அன்னைக்கே இறந்திருப்ப. ஆனா அதுக்காகலாம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா என் மனசுல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு. ஒழுங்கா இப்ப நீ உண்மையை சொல்றியா? ஆக்சிடென்ட் ஆன இடத்துல யாருமே இல்ல. அப்படி இருந்தும் நீ என்ன காப்பாத்திருக்கனா உன்கிட்ட ஏதாவது சூப்பர் பவர்ஸ் இருக்கணும். அதுவும் சரிதான். என்கிட்ட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. நல்லது. உடனே என் கம்பெனில இருக்கிற ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை கூப்பிட்டு உன்னை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்றேன். எனக்கு பயாலஜில நோபல் பரிசும் கிடைக்கலாம்ல? என்னது? அது நான் சும்மா தான் சொன்னேன். வெறும் ஜோக்கு தான். நானும் இந்த பூமியில இருக்கிறவங்க மாதிரி தான். இங்க சாப்பிடுற சாதம் தான் நானும் சாப்பிடுவேன். என்ன சோதனடா இது? இப்ப நம்ம மறைஞ்சு வர இருக்கணுமா? என்ன விட, உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு இப்ப டைம் எல்லாம் இல்ல. நீ பேசாம போய் உன்னோட வேலையை பாரு. இல்ல, நான் வந்த வேலை இன்னும் முடியல. நான் இப்போ என்ன சொன்னேன்? ஏய், இதோட நிறுத்திக்க. மிஸ்டர் ஃபேங்க், அமைதியார இல்ல கொன்னுடுவேன். ஏ மிஸ்டர் ஃபேங்க், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம சேர்மனோட பொண்ணு ஜாங்சு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லிடுங்க. நான் அப்புறம் பாக்குறேன் அவங்கள. ஆனா சார், இது நம்ம சேர்மனோட ஏற்பாடு மட்டும் இல்ல. உங்க அம்மா தான் இதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களோட ஃபேமிலியை நான் பர்சனலா போய் மீட் பண்றேன். ஐயோ, சரி, எனக்கு எப்படியாவது இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு சொன்னதுனால போயிடுங்க. நான் மிஸ் ஜாங்சுவை இங்க இருந்து போக சொல்லிடுறேன். அடிச்ச தள்ளு. நான் இங்க இருந்து போறேன். இனி என் பின்னாடி வராத. கண்டிப்பா வரமாட்டேன். இல்ல, நீ ஏதோ ஒரு சிப்பு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னல. உன்னோட அந்த சிப்பு பாக்குறதுக்கு ஒரு கல்லு மாதிரி இருக்குமா? ஒன்னும் தேவையில்ல. அத நானே கண்டுபிடிச்சுக்கிறேன், சரியா? அதை தேடி நான் இனி உன்னை வந்து பார்க்க மாட்டேன். பூமிவாசி பைத்தியம். யாரு பைத்தியம்? மேடம், நீங்க என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு அவருக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கான். ஆனா அவர் உங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, விடுங்க அங்கிள். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரை எப்படி மீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன?
அந்த கல் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களா? இன்னும் இல்ல சார். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இது சிப் மாதிரி ஏதாவது இருக்குமா? சிப்பா? நோ சார். நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க? நான் உங்ககிட்ட ஜெனரலா தான் கேட்டேன். நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இதை பார்த்தா இது ஒரு அரிய வகை கல்லா தான் இருக்கணும். நிச்சயமா சொல்றேன். இது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, பாத்தீங்களா? போன வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்த கல்லு இதுதான். அப்புறம் இது வந்து ஹலோ மிஸ்டர் ஃபேங், நீங்க கெராஜுக்கு வர முடியுமா? ஐம் சாரி மிஸ்டர் ஃபேங், ரொம்ப பிஸியா இருந்தீங்களோ? உங்களை மீட் பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். அப்புறம் என்னங்க செக். என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, ஆனா இப்பதான் மீட் பண்ணிட்டோம்ல. நான் யாருன்னு சொல்றேன். நான் ஜாங்சு. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சேர்ந்துதான் நம்மள இன்னைக்கு எங்க மீட் பண்ண வச்சிருக்காங்க. சாரி, நான் இன்னைக்கு பிஸியா இருக்கேன். பரவாயில்ல, நான் வந்த வேலை முடிஞ்சது. ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். நீ ரொம்ப தைரியமா இருக்க. இந்த மாதிரி மீட்டிங்க நான் இப்பதான் பாக்குறேன். எப்படி மீட் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா இதுல முக்கியம் நம்ம இம்ப்ரெஸ் ஆகுறோமாங்கிறது தான். வெல், நைஸ் டு மீட் யூ. அவளை பத்தி விசாரி. ஷூர். நம்ம ஃப்ரீடம் கிட்ட வந்துட்டோம். பெயிண்டிங்க முடிச்சிட்டேன். போன கொடு. அப்பாடா, இப்பவாது நம்ம கேம நம்ம விளையாடுவோம். வீட்டுக்கு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இன்னும் நீ என்ன அப்பாவை தான் பாக்குறியா? போதும் விடுங்க, கோவப்படாதீங்க. ஒருவேளை ஃபேங் இன்னைக்கு உங்களை பார்க்காம இருந்திருக்கலாம். அப்பா, மிஸ் ஜோ லீவ் வந்துட்டானா? அது கேட்கத்தான் இங்க வந்தியா? நீங்க தான் ஆர்ட் எக்ஸிபிஷன்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி வீடு ஞாபகம் இருக்கும்? அந்த எக்ஸிபிஷன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? சீக்கிரமே அதை ஓபன் பண்ணிடலாம். அப்புறம் இங்க பாரு, இன்னொரு விஷயம். அந்த எக்ஸிபிஷன் தான் உங்க 2 பேருக்கும் நான் கொடுக்கற ஒரு லாஸ்ட் சான்ஸ். ஓகே, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பொறுப்பை நீங்க 2 பேரும் தான் ஏத்துக்கணும். அவனுக்கு நீயே ஹெல்ப் பண்ற? எவ்வளவு ஒரு நல்ல அண்ணன். உன் நல்ல எண்ணத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த கம்பெனில ஓன் பவர் போயிடக்கூடாதுன்னு தான் அவனை வேலைக்கு சேர்க்கல. நான் உனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லட்டுமா? இத்தனை வருஷம் ஆகியும் உன் அம்மாவை நீதான் கொலை பண்ணாங்கறத உங்க அப்பா மறக்கவே இல்ல. அதனால அவர் அந்த கம்பெனிய நிச்சயமா உன் கையில ஒப்படைக்க மாட்டாரு. பாத்துக்கிட்டே இரு. அந்த கம்பெனிக்கு என் புள்ளதான் வருவான். நீங்க இவ்வளவு பிராங்கா பேசுறதால உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். லீ அந்த கம்பெனில ஒர்க் பண்ணாலும்
எனக்கு அதை பத்திலாம் பயமே கிடையாது. இனி நீங்க என்ன பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி எங்க அப்பா மனசுல என் அம்மா இருக்கிற இடத்த உங்களால நிச்சயமா பிடிக்கவே முடியாது. நீங்களும் என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. அப்படியா? அதையும் தான் பாத்துடலாம். என்னங்க, என்ஜாய் யுவர் ஃபுட்ஸ். ஏதாவது வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க. இவ வேற என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? வா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண. எனக்கு இப்ப சுத்தமா வேலை செய்யற மூடே இல்ல. நான் வேணா கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? அவன் கிட்ட போய் அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டு வரேன்னு தானே சொன்ன. வாங்காம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க. என்னால அந்த கல்ல கண்டுபிடிக்கவே முடியல. எனக்குன்னு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் இப்ப போதையில இருக்கான். இப்போ எனக்குன்னு இந்த இடத்துல யாருதான் இருக்காங்க? ஐயோ, இங்க பாருமா, நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க? இது உனக்கே நல்லா இருக்கா? அந்த கல்ல வச்சு வீட்டுக்கு போகணும்னு சொன்னல, அதை கண்டுபிடிக்க வழி தேடு. அப்படி இல்லனா உன் ஃபேமிலி இங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அது வரைக்கும் நீ இந்த இடத்துல எப்பவுமே ஜாலியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். சந்தோஷமான விஷயத்த மட்டும் நினைச்சு பாரு. சந்தோஷமான விஷயங்களா?那年的我都还记得，静静看你牵着她手，却忘记同伸手。பாத்தியா, நான் தான் சொன்னால சந்தோஷமான விஷயத்த நினைச்சு பாருன்னு. சாய் மேடம், எதுக்கு நான் ஆசையா நினைக்கிற எல்லா விஷயமே கனவாவே இருக்கு. நான் அவனை எப்பவுமே பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவனை என்னால தொடக்கூட முடியல. அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல. நாங்க 2 பேரும் ஒரே உலகத்துல இல்லையே. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? உனக்கு பெரிய மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கா என்ன? வாங்க வாங்க. ஹலோ சௌஷி, உன்னை கண்டுபிடிச்சிட்டனா? இப்போ நான் பாக்குறது ஒன்னும் கனவில்லையே. கம் ஆன், சியர்ஸ். நம்ம திரும்ப மீட் பண்ணத செலிப்ரேட் பண்ணுவோம். சியர்ஸ். சாரி, நான் இத குடிக்க மாட்டேன். நான் இதை எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, குடிக்கிறது நல்லதுக்கு இல்ல, விடு. பியர் குடிச்சா நம்ம பிரெயினுக்கு ஆபத்து தானே. இரு. ஆனா மனசுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா பூமியில இருக்க மக்கள்லாம் சந்தோஷமா இருந்தா சிரிப்பாங்க, சோகமா இருந்தா அழுவாங்களா? ஆனா நீ சிரிக்கும் போது மட்டும் எனக்கு ஏன் அது சோகமாவே தெரியுது? இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. என்ன நீ விசித்திரமா கேக்குற? சரி சரி, சாப்பிடு. இந்தா இந்தா சாப்பிடு. நீ சாப்பிடறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப டெய்லியும் நான் சாப்பிடறத காட்டுறேன். ஆனா எல்லாமே சுவையெல்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம சாப்பிடுறது கசப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃப்ராங்க்லி, ஃப்ராங்க்லி, எழுந்திரி. உன்னதான் எழுந்திரி. ஹே ஃப்ராங்க்லி. ஃப்ராங்க்லி, வந்துட்டியா? இல்ல, நம்ம திரும்ப போகணும். இல்ல, நான் அங்க வர மாட்டேன். நான் இங்க உன் கூடவே இருக்கேன். உனக்கு ஓகேனா சொல்லு, நான் வேணா இங்கே இருக்கேன். எப்படியும் என்னால என் கல்ல கண்டுபிடிக்க முடியல, சோ நான் வீட்டுக்கும் போக முடியாது. சரி, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இரு, போகாத. ஃப்ராங்க்லி, ஐயோ ஃப்ராங்க்லி, கையை விடு. ஐயோ விடு. எதுக்கு என்ன விட்டு ஃப்ராங்க்லி, போற? சொல்ல கேளு. விடு. ஐயோ போச்சு. ஃப்ரோசன் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆன். என்னது இது?
அவனை கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன். உங்க மெசேஜை பாருங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? சார் நீங்களா? வாங்க வாங்க. யாரையும் காணோம். அது வந்து இன்னைக்கு அழகா இருக்க ஒரு பணக்கார பையன் எங்க ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா புக் பண்ணிட்டான். அதனாலதான் ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. சரி சார், ஒரு நிமிஷம் என்ன மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாவே புக் ஆயிடுச்சு. அதனால நீங்க அப்புறமா வரீங்களா? என்னோட தம்பி இப்ப இங்கதானே இருக்கான். ஃபேங்லி ஃபேங்லி வேற யாராவது இருக்காங்களா? அப்படின்னா கவலைப்படாதீங்க, இத நான் பாத்துக்கிறேன். என் ஆளுங்க வந்து இவனை பாத்துப்பாங்க. அப்புறம் இங்க நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஓகே சார், சொல்ல மாட்டேன். ஹலோ ஹான், ஃபேங் எங்கதான் இருக்கான்? நீ மேல வா. Are you okay? என்னாச்சு? உன் உடம்பு ஏன் இவ்வளவு சில்லுன்னு இருக்கு? கொஞ்சம் பொறுத்து. கால் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க. சரி வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். மெதுவா. என்ன இந்த ஆளு இவ்வளவு கதகதப்பா இருக்கா? மத்தவங்களை விட வித்தியாசமா இருக்கானே. என்ன திடீர்னு நான் சூடாயிட்டேன். வேண்டாம் வேண்டாம், ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டாம். நீ நல்ல கதகதப்பா தான் இருக்க. என்ன புடிச்சுக்கோ, சரியா?每天都是这样轻轻，只会关于我和你。我要的爱没有归期，只有你，哪怕是本来都知己。自从我遇见你，只想让过去都归零。我要的爱没有归期，只有你，遥不可及，却惺惺相惜，莫名于心，介入你轨迹，想念如今在脑海前行，越想逃离，越忍痛牵引，日渐的生命，理智都被屏蔽。这一刻，原因早已无迹可追寻，在这场凌乱躯体，安放最火热的心，凝望着眼前的你。我的爱无处遁形，自从我遇见你，只想让过去都归零，每天都是真情情，只会关于我和你，无法再骗自己，请给我相信的勇气，我要的爱